அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மே 1ஆம் தேதி முதல் கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக விரைவில் பெயர்ச்சியை சந்திக்க போகிறார். குறிப்பாக இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறார். இந்த வாரம் மட்டும்தான் தைரியஸ்தானத்தில் விளம்பர போகிறார். அதற்கு பிறகு முழுமையாக சுகஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே அமோகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுகஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய குருவின் அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சிரமங்களை முற்றிலுமாக விளக்குவதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு வகையில் குடும்பம், தொழில், உத்தியோகம் என பல விஷயங்களில் கனவு கோட்டை கட்டி அவற்றை அடைய முடியாமல் இலக்கை நோக்கி பயணித்த உங்களுக்கு தோல்வியும் தடைதாமதமும் ஏற்பட்ட சூழலில் பல்வேறு வகையில் சக்தியை இழந்து வேதனைப்பட்ட நிலையில் அவற்றில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இழந்த சக்திகள் அனைத்தையும் மீட்பதோடு உற்சாகத்தோடும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடித்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். குரு பகவானின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. 7.5 சனியாக இருந்தாலும் தற்போது சுகஸ்தானத்தில் நுழைந்து அதற்கு பிறகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் வலம் பெற போகிறார். எனவே ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்த காலகட்டத்தில் ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் 7.5 சனியாக இருந்தாலும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அமோகமான மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இல்லை என்றாலும் கூட சிரமங்கள் கட்டுக்குள் இருப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல காரிய தடைகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. திருக்கணிதத்தின்படி ஜென்மத்திற்குள் வந்தாலும் கூட வாக்கியத்தின்படி விரயத்தில் தான் இருக்கிறார். ராகுவும் வாக்கியத்தின்படி விரயத்தில் சனியுடன் இணைந்துதான் பலம் வருகிறார். திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் தான் இருக்கிறார். ஆனால் ராகு விரயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். கேது திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் இருந்தாலும் வாக்கியத்தின்படி யோகஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். எனவே சனியின் அமைப்பு சற்று சிரமம் நிறைந்த சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவினுடைய அமைப்பு உறுதியாகவே அத்துணை சிரமங்களையும் விளக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடைதாமதங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த தருணத்தை சரியாக தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் சனி ஒருவர் சாதகமற்ற சூழலுக்கு நகர்ந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த வேளையில் சனியை தவிர மற்ற கிரகநிலைகள், குறிப்பாக ராசியின் அதிபதியான குரு, ராகு மற்றும் கேது என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான இடத்தை நோக்கி நகரக்கூடிய தருணமாக இருப்பதால் உறுதியாகவே நெருக்கடிகளும் வீண் விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு
எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் உங்களை தேடி வரும். காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதோடு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான குரு ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாக கிடைக்கிறது. ஏனென்றால் சூரியனும் இந்த வேளையில் தனஸ்தானம் ஆகிய 2ல் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆளுமையும் அதிகாரமும் போன்ற பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான காரியங்கள்ல வெற்றி கிட்டும். இந்த தருணத்தில் மிக பிரம்மாண்டமான எதிர்பார்க்க முடியாத நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. வித்யா கரகரான புதனும் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் முழுமையாக ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் நீட்ச நிவர்த்தி பெற்று புதனும் சுபத்துவ பாதையில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரப்போகிறார். எனவே புதன் மற்றும் சூரியனின் அமைப்பால் புத ஆதித்ய யோகத்தால் நெருக்கடிகள் சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்பதோடு இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். காரிய தடைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. 7.5 சனியால் சின்ன சின்ன தடைகள் வரும். ஆனால் அவற்றை சமாளிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் நிறைவாக மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் செவ்வாய் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலு சேர்க்கிறார். எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் நல்ல மாறுதல் உண்டு. திடீரென பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லை என்று எளிதில் சொல்லிவிட முடியும். புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களை தேடி நிறைவாக வரப்போகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 4, 5, 6, 7 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறார். குறிப்பாக வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பு தொட்டகாரியம் அனைத்தையும் வெற்றி நிறைந்தவையாக மாற்றுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரனின் உச்சம் சுக்கிரனின் உச்சம் சூரியனின் உச்சம் என பல கிரகநிலைகளின் உச்சம் இந்த வாரத்தில் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. தடைகள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைப்பதோடு கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்பதோடு பல நல்ல வாய்ப்புகளை மீனராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்கும். இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் கிட்டும்.